ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 7/7/2025 பிரபஞ்ச வசிய நாள். 777 3 7 ஒன்றாக சேர்ந்து வருவது நமக்கு ஒரு வரம். இந்த அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாளில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் அடுத்த 7 நாட்களுக்குள் நிறைவேறும். இது நம்பிக்கை. இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு டைரி, ஒரு நோட்டு புத்தகம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சுத்தமான பேப்பராக எடுத்துக்கோங்க. உங்களுடைய வேண்டுதலை 7 முறை எழுதணும். வேண்டுதல், ஆசை, நிறைவேறாமல் இருக்கும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, அதை நிகழ்காலத்தில் நடப்பது போல் 7 முறை எழுதணும். உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குது. நான் புது கார் வாங்கிட்டேன், அந்த காரில் தினமும் நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு எழுதலாம். நல்ல வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு இந்த குறிப்பிட்ட கம்பெனியில் நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு எழுதி அந்த வேலைக்கு நான் தினமும் போயிட்டுருக்கேன் அப்படின்னு 7 முறை எழுதலாம். இது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர எந்த கோரிக்கை வேண்டுமானாலும் நீங்கள் வைக்கலாம். திருமணம் நடக்கணும், ஆரோக்கியம் பெறணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட சில கோயிலுக்கு செல்லணும், போகணும், ஆனால் தடை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை கூட நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லலாம். எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. நாளைய தினம் ஒரு வெள்ளை பேப்பரில் 7 முறை எழுதிக்கோங்க. 7 நிமிடங்கள் அந்த நல்லது உங்களுக்கு நடந்துட்டு தான் நீங்கள் கற்பனை செஞ்சுக்கோங்க. கண்களை மூடி ஆழ்மனதில் இந்த நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். ஒரு நல்லதுக்காக மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க. பல நல்லதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். குறிப்பாக நாளைய தினம் 7ஆம் தேதி 7ஆம் மாதம் காலை 7 மணியிலிருந்து 7:17 மணிக்குள்ள இந்த பிரார்த்தனையை நீங்கள் பிரபஞ்சத்திட்ட வைக்கணும். 7 மணியிலிருந்து 7:17 காலையில் இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா நாளை மாலை 7 மணியிலிருந்து 7:17 மணிக்குள்ள இந்த பிரார்த்தனையை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கலாம். இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு கடைசியாக இவ்வளோ நல்லதையும் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னும் 7 முறை நீங்கள் சொல்லிடுங்க. நன்றி சொன்ன பிரபஞ்சம் அந்த நன்றி கடமைக்காகவாது உங்களுக்கு வேண்டியதை வாரி வாரி கொடுக்கும். அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் துவங்கிய இந்த பரிகாரத்தை அடுத்து தொடர்ந்து 7 நாட்கள் இப்போ சொன்ன நீங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் 7 நாளில் நிச்சயமாக நிறைவேறும். முதல் நாள் இந்த வேண்டுதலை காலை நேரத்தில் செய்தீர்களா, இல்லை மாலை நேரத்தில் செஞ்சீங்களா அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. முதல் நாள் காலை நேரத்தில் இந்த பிரார்த்தனையை பிரபஞ்சத்துக்கிட்ட வைங்க. அந்த 7 நாளும் காலை நேரத்தில் தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கணும். ஒருவேளை நீங்கள் மாலை நேரம் செஞ்சீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க. அதிசக்தி வாய்ந்த இந்த நாளை தவற விடாதீங்க. பிரபஞ்சத்திட்ட வேண்டியதை பெற இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய விதியையே மாற்றும். நமக்கு பண வரவில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும், இப்படி என்ன இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அது இப்போ பாசிட்டிவாக, அதாவது இப்போ நடந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனதோட சிந்தனையோட சந்தோஷத்தோடு நீங்கள் அதை எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் ஜாக்பாட்ங்கிறது கிடைக்கும். ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த இந்த 2 அற்புதமான நேரத்தை தவற விடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கும். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. எது செய்தாலும் அதில் முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது நமக்கு நல்லதை கொடுக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.